பிளட் தானே அந்த வேகம் இருக்கும்ல, அந்த வேகத்தை நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். மாநாடுலாம் போயிட்டு வந்திருக்கீங்க, பயங்கர அப்படியே ரசிச்சு வாவுன்னு மேல அனாந்து பாத்தீங்க. மாநாடுல எப்படி இருந்தது? மாநாடோட எஃபெக்ட் உங்களுக்கு? மாநாடு புள்ள கலக்கிட்டாரு. தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நினைச்சீங்களா? நான் நினைக்கவே இல்லை இப்படி பேசுவார்னு முதல்ல நினைக்கல. அரண்டு போய் நான் மிரண்டு போய் ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு நானே அந்த வேகத்தை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து சுத்தி சுழண்டு உழைச்சி மேல வந்தவன் தான் அந்த கூத்தாடி. சினிமாவில் நடிப்பார் ஓகே, பட் ஸ்டேஜ்ல இப்படி பேசி மிரண்டு போய் முதல்ல அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, இதே கைதட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தோம், பாத்தீங்களா? பார்த்தேன். அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருந்தீங்களே. மனசுக்குள்ள இருந்த வேகம் இருக்குல்ல, வேகம் ஒரு சொசைட்டிக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்ற தாகம், புரியுதா? இது அத்தனையும் சேர்ந்து அவர் பேச வச்சுதான் என்னுடைய உங்களோட கருத்து. ஆனா நான் சொல்லட்டுமா, அப்படி கிடையாது. யாரோட மகன்? இன்னாரோட மகன் இல்லையா? தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்க செல்கிறார். பிளட் தானே அந்த வேகம் இருக்கும்ல, இருக்கும் கண்டிப்பா. அந்த வேகத்தை நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன்.